வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் சென்னை அருகிலேயே பல்லாவரம் அருகில் இருக்கும் திருநீர்மலை பெருமாள் திவ்ய தேசத்தில் ஒன்றாக நாம் தரிசிக்க இருக்கிறோம். இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த உழவார திருப்பணி அந்த திருக்கோயிலின் திருக்குளத்தை தூய்மை பண்ணுவது 2013-14 ஆண்டுகளில். இப்போ தான் நாம் பார்க்கிறது இப்போதைய நிலை. அங்கே தண்ணி எதுவும் இல்லை இப்போதைக்கு. மிக வருத்தமாக இருக்குது. திருக்குளத்தின் கண்டிஷன் இப்படி இருக்குது. மேலே நம்ம பார்க்குறோம் மலையில் இருக்கிற பெருமாள். இந்த திருக்கோயிலில் கீழேயும் இருக்கிறாங்க பெருமாள் நின்ற திருக்கோலத்தில். இந்த விசேஷம் என்ன அப்படின்னா 4 பெருமாட்கள் இந்த திருக்கோயிலில் இருக்கிறாங்க. மலை அடிவாரத்தில் இருக்கும் திருக்கோயிலில் நின்ற பெருமாளாக காட்சியிருக்கிறார் பெருமாள். மலையில் இருக்கிற இடத்துல 3 பெருமாளை நாம் தரிசிக்க முடியும். விசேஷமானது நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் அப்படின்னு பெருமாள் 4 நிலைகளில் பக்தர்களுக்கு சேவை சாத்துகிறார். மிக அற்புதமான திவ்ய தேசம். யுகங்களை தாண்டி இருக்கும் ஒரு திவ்ய தேசமாக நம்ம பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் இந்த திருக்கோயிலுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறாங்க, பாடல் பாடியிருக்கிறாங்க. அவங்க வந்த டைமில், மங்களாசாசனம் பண்ணுறதுக்கு வந்த டைமில் இந்த ஊர் நீரால் நிறைந்து இருந்தது. மலை சுற்றி நீர் தான் இருந்தது. அதை பார்த்து மழை நின்ற பின் போகலாம், தரிசிக்கலாம் இறைவனை, கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. நின்றபாடு இல்லை, வடிந்தபாடு இல்லை மழை நீர். அதுக்காக ஆழ்வார் மனம் தளரவில்லை. எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, தண்ணீர் வற்றிய பின் நான் உன்னை வந்து தரிசிக்கிறேன் அப்படின்னு பக்கத்து மலையிலே தங்கியிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இறைவனை தரிசித்து அப்புறம் கிளம்பினாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. இன்றைக்கு நான் சென்ற சமயம் இத்திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்க்குறது கோயிலே இருக்கிற துளசி மாடம் தான் பார்க்குறோம். கோபுரம் ராமருக்கும் கொடிமரம் நீர்வண்ணருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விசேஷம்னா, கோவில்களில் சுவாமி சன்னதிக்கு எதிரில் ராஜகோபுரம், பலிபீடம், கொடிமரம் ஆகியன ஒரே வரிசையில் இருக்கும். ஆனால் இங்கு பலிபீடம், கொடிமரம் இரண்டும் ராஜகோபுரத்திலிருந்து விலகி தனியே உள்ளது. வால்மீகிக்காக ராமராகவும் நீர்வண்ண பெருமாளாகவும் மகாவிஷ்ணு காட்சி தந்ததால் இவ்விரு மூர்த்திகளும் இத்தலத்தில் பிரதானம் பெறுகின்றன. எனவே இவர்களுக்கு முக்கியத்துவம் தருவிதமாக ராமர் சன்னதி எதிரில் ராஜகோபுரமும் நீர்வண்ணர் எதிரில் கொடிமரமும் அமைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப விசேஷமாக இருக்குது இல்லையா? வால்மீகி இங்கே வந்து வழிபட்டிருக்கிறாரு அப்படின்னா பாருங்களேன், எவ்வளோ விசேஷமான ஒரு திருக்கோயிலை நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு அருகாமையில் இருக்கிறதுனால தயவு செய்து சென்னையில் இருக்கிறவங்க இத்திருக்கோயிலுக்கு சென்று 4 நிலைகளில் இறைவன் நமக்கு காட்சி தருகிறார். பெருமாள் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் அப்படின்னு சொன்னேன். நின்ற திருக்கோலத்தில் கீழ் கோவிலிலும் மேலே 3 நிலைகளும் பார்க்க முடியும். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் தான் அங்கே கல்வெட்டில் எழுதி வச்சுருந்தாங்க. சென்ற சமயம் ஞாயிற்றுக்கிழமை பலர் அங்கே கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறது விசேஷமாக இருந்தது. முன்னாடி அவ்வளோ கூட்டம் நான் பார்த்தது கிடையாது. இப்போ இந்த சண்டேலாம் கோயிலுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கோயில் நுழைவாயிலேயே ஆஞ்சநேயருக்கு ஒரு பெரிய சிலையுடன் மண்டபத்தில் கோயில் வச்சிருக்கிறதும் விசேஷமாக இருந்தது. நம்ம குழந்தைங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவில்களுக்கு கூட்டிகிட்டு வந்து பக்தியை வளர்ப்பது அப்படின்றது இந்த அப்பா அம்மாக்கள்டேருந்து கற்றுக்கணும். நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த வழியில் தான் இப்போ போயிட்டுருக்குறாங்களே, அப்படி போனோன்னா அந்த மண்டபத்துக்கு எதிர்த்தாப்பில் தான் படிகள் இருக்குது மலை ஏறுவதற்கு. மலைன்னா ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டுலாம் ஏற வேண்டிய இதுவே கிடையாது. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம ஏறிடலாம். அந்த மலை ரொம்ப உயரம்லாம் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. அந்த பழனி மாதிரியெல்லாம் உயரமான மலை கிடையாது. இப்போ மேலேருந்து பார்க்குறது அந்த தீர்த்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கும்பாபிஷேகத்துக்கு வேலை ஆரம்பிச்சிட்டதுனால நிறைய பணிகள் நடந்து கொண்டிருந்தது. நான் சென்ற சமயம் இப்போ சொன்னேன் இல்லையா, குழந்தைங்களெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. இந்த அப்பா அம்மாக்களுக்கெல்லாம் நம்ம கோடான கோடி நன்றிகள் சொல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தி வளர்ப்பதற்கும் கோயில்கள் சென்று நம்ம குழந்தைங்களுக்கு பக்தியை வளர்த்து கொடுக்க வேண்டும். அதுதான் அவங்க பண்ணுறாங்க. நான் சென்ற அன்று வைஷ்ணவ ஆச்சாரியர்களில் ஒருவரது ஜெயந்தி தினம் என்பதால் சிறப்பான பூஜைகள் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் அற்புதமான சுவையுள்ள பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும்
உட்கொள்வதற்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருந்தேன்னு சொல்லணும். அற்புதமாக இருந்தது. இத்திருக்கோயிலில் திருநீர்மலை அப்படின்னு நீரை நாம் குளத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி உழவாரம் பண்ணினப்போ எவ்வளோ சிறப்பாக இருந்தது. இன்று ஏன் இவ்வாறு இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப இதுவாக இருந்தது. இந்த கோயிலை பற்றின சில விசேஷங்களுடன் இந்த உழவார திருப்பணி பண்ணுறப்போ எப்படியெல்லாம் இருந்தது காட்சிகள் அப்படின்ற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புகைப்படங்களையும் உழவாரப் பணியையும் இதில் காட்சிப்படுத்துகிறேன். இந்த கோயிலை வழிபட்டால் 4 திவ்ய தேசங்களான நாச்சியார் கோயில், திருவாலி, திருக்குடந்தை, திருக்கோயிலூர் ஆகிய திருத்தலத்தை வணங்கிய பலன் அடைவர் என திருமங்கை ஆழ்வார் குறிப்பிடுகிறார். ஸ்ரீரங்கம் திருப்பதியை வணங்கிய பலனை அடைவர் என பூதத்தாழ்வார் குறிப்பிடுகிறார். ரிஷிகளான பிருகு, மார்க்கண்டேயர், வால்மீகி தவத்திற்கிணங்க பெருமாள் இத்தலத்தில் தோன்றியதாக வரலாறு குறிப்பிடுகின்றது. இத்திருக்கோயிலின் சிறப்புகளை விரிவாக பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்பிடுகின்றது. அப்படின்னா எவ்வளவு யுகங்களை தாண்டி இருக்கும் கோயில் அப்படின்னு பாருங்கள். துவாபர யுகத்தில் அகோபிலம் மற்றும் திருநீர்மலையில் ஆகிய மலைகள் மட்டும் இருந்தன அப்படின்றாங்க. பிரளயம் முடிந்தபின் இம்மலையில் நரசிம்மர் அர்ஜுனனுக்கு அஸ்வமேதை யாகம் மூலம் காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரார்த்தனைகள் நிறைவேறும் திவ்ய தேசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுது. நீரெல்லாம் இருந்தது. உழவாரப்பணி வந்த அடியார்கள் எல்லாம் பார்க்கிறோம். இந்த புஷ்கரணியில் சித்த தீர்த்தம், சொர்ண தீர்த்தம், காருண்ய தீர்த்தம், ஷீர தீர்த்தம் என 4 தீர்த்தங்கள் சங்கமித்துள்ளன அப்படின்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வாறு இருந்த தீர்த்தம் திருக்குளம் இன்று ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் உழவார திருப்படையினரும் அறநிலைத்துறையும் பக்தர் கோடிகளும் இதற்கு மறுபடியும் அந்த தீர்த்தம் நிறைந்திருப்பதற்கான வழிகள் செய்ய வேண்டும். ஓம் நாராயணாய.